அன்ஹோல்சம் ஃபுட்ஸ், எந்த ஃபுட்டோட எந்த ஃபுட்டை வந்து காம்பினேஷன் பண்ணி சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டாலுமே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகவே வரும். ஆகார விகாரம் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம வந்து ராங் ஃபுட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து மெயினாக வந்து எக்ஸஸாக ஒர்க் பண்ணுறது, அதிகமாக சிலர் வந்து ரெஸ்டே இல்லாமல், நிறைய பேர் வந்து வேலையே செய்ய மாட்டாங்க, சிலர் வந்து நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க, ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதிகப்படுத்தும். நிறைய வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அத்லெட்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப லாங்காக வாக் பண்ணுறவங்க, நிறைய வந்து பித்தத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற உஷ்ண ஆகாரங்கள் எல்லாத்தையும், எதெல்லாம் வந்து பித்தத்தை அதிகப்படுத்துதோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்றாங்க அப்படின்ற போது இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகும். மெயினா வந்து வாதம், பித்தம், கஃபம் எல்லாத்தோட இம்பேலன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். மெயினா உங்களுக்கு வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ற இடம் வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ல அந்த கீழே இருக்கிற அந்த காஃப் மசில் ரீஜன் தான் இதனோட மெயின் ஸ்தானம். அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு வாதத்தோட ஸ்தானம்ன்றதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பிரச்சனையே கொடுக்கும் நமக்கு, சரிங்களா? அதோட இம்பேலன்ஸ்னால என்ன ஆகுது, அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து ரத்த ஓட்டம் தடைப்படுது, புடைக்குது. அது வந்து ஒழுங்கா சர்க்குலேஷன் போகாம உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான நோய் காரணமாகவும் அது வந்து உருவாகுது, சரிங்களா? டைலேட்டட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சில அறிகுறிகள் வச்சு இதை நம்ம வந்து சொல்லிடலாம், நம்ம வெரிகோஸ்ல இருக்கோமா, இல்லை வரப்போதா, இல்லை ஆல்ரெடி வந்து நம்ம அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோமா நம்ம தெரிஞ்சு. என்ன சிம்டம்ஸ் மெயினா அப்படின்னா, ஒரு மாதிரி ஏக்கிங் பெயின் ஒரு மாதிரி இழுத்துட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கால் வந்து எனக்கு குடஞ்சிட்டே இருக்கு, குடையுது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்னஸ் இருக்கும். நம்னஸ்ன்றது உங்களுக்கு வந்து மரமரப்பு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸோட அந்த ஒரு லைட்டா அந்த இது தெரியும், உங்களுக்கு வெயின் வந்து புடைக்கிறது. அவங்க வந்து அதை வந்து கவனிக்காம, சில வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க, சிலவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் அதிகமானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து அது சில விஷயங்கள் நாம எக்ஸாமினேட் பண்ணி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம கண்டிப்பா எஜுகேட் பண்ணணும். ஹெவினஸ், ஒரு கௌரவத்துவம், ஒரு ஹெவினஸாவே இருக்கும். கால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம், அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப கொஞ்சம் சுத்தி டார்ச்சுவஸா இருக்கும் வெயின்ஸ், அதையும் நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கலரேஷன் வரும், அதாவது கலர் மாறி இருக்கும். அந்த பக்கம் போற அந்த வெயினோட அந்த இது வந்து பாதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு டிஸ்கலரேஷன் வருது. அப்போ நம்ம நல்லா நார்மலா ஒரு ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும். இதே வந்து ஒழுங்கா போல ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுத்தணும், அந்த இடத்துல ஒரு டிஸ்கலரேஷன், ஒரு கலர், அதாவது நிறமாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட சேர்த்து சில அசோசியேட்டடா இருக்கிற சில கூடுதலான அறிகுறிகளும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், அது வந்து நம்ம வந்து அந்த அரிப்பு மாதிரி புண்கள் வர்றது, இல்லைன்னா வந்து ரத்தம் கசியறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு நீங்க பார்க்கும்போது அந்த வெசிலே வந்து உடஞ்சி ரத்தம் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி சிவியரான கண்டிஷன்ஸும் இருக்கும். அதெல்லாம் நம்ம உடனடியாகவே வந்து ட்ரீட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட், என்ன சொல்றது, நம்ம நார் சத்து அதிகம் உள்ளதை தான் எடுக்கணும். ஆயுர்வேதத்துலேயும் அதான் சொல்லியிருக்கு. ஜென்ரல் இதுலேயும் வந்து நம்ம வந்து அதை தான் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். முக்கியமாக வந்து அந்த நார் சத்து அப்படின்னு ஸ்டார்ச் கண்டென்ட் உள்ள அந்த ஆப்பிள், பனானா இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நல்லா மோஷனும் நமக்கு ஃப்ரீயாகவும் லாக்ஸேட்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகிற மாதிரி இருக்கிற இதுவும் உங்களுக்கு இந்த பழங்கள்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பழங்களை நம்ம நிறையவே எடுத்துக்கணும். நம்ம சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா கூட ஓகே, அட்லீஸ்ட் பழங்கள் காய்கறிகளையாவது நம்ம வந்து கண்டிப்பா எடுக்கணும். இது வந்து பீட்ரூட் அப்படின்ற ஒரு காய் வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து இதுல சொல்றாங்க. ஏன்னா வந்து அதுல வந்து ஹீமோசிஸ்டின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஹீமோசிஸ்டின் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இட் லோவர்ஸ் த பீட்டா சைனின் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ஹீமோசிஸ்டினை வந்து அது வந்து கம்மி பண்ணி, ஹீமோசிஸ்டின் அதிகமாச்சுன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து தடைபடுறதுக்கான எல்லா விஷயமும் அங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது பிளட்டை வந்து கிளாட் பண்ற தன்மை வந்து ஹீமோசிஸ்டினுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பீட்ரூட் வந்து அதை குறைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பீட்ரூட்டை நம்ம ஏன் வந்து ரெகுலரா சாப்பிடக்கூடாது? நம்ம சுகர் பேஷண்டா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியான அளவுலையாவது ரெகுலரா நம்ம வந்து சாலடாவோ இல்லை ஒரு குழம்பாவோ இல்லை ஒரு காய்கறியாவோ எதையோ ஒன்று நம்ம ஒரு பச்சையாவே நீங்க வந்து ஜூஸ் மாதிரியாவோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல கொஞ்சம் உள்ளுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா போது உங்களுக்கு வந்து கைவசம் உங்களுக்கு நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு பொருளை வச்சே நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து வெரிகோஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பா தடுத்து நிறுத்தலாம். வந்திருக்குதுனாலும் நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பா சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் மெயினா. அதனால பீட்ரூட் வந்து டெய்லி நீங்க ஃபுட்ல வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் உங்களோட ஹெல்த்துக்காக வந்து நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க மெயினா. அதுக்கப்புறம் வந்து மஞ்சளை வந்து முக்கியமா சொல்றாங்க. மஞ்சள்ல வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துற ஒரு தன்மை இருக்கு. உங்களுக்கு
சுத்திகரிக்கிற தன்மை இருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது வெரிகோஸ் பேஷன்ஸ். ரெகுலராகவே அவங்க வந்து பசு மஞ்சள் அந்த மாதிரி ஃபார்ம்ல பேஸ்ட் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ அதை அவங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து அதில் உங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு, குர்குமின் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பிளட் சர்க்குலேஷனுக்கு. ஸோ இதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சியை ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. இஞ்சிக்கும் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துற ஒரு அற்புதமான குணம் இருக்கு. அதுல வந்து ஃபைப்ரின் இருக்கு. ஃபைப்ரின் வந்து பிளட் வெசல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் வந்து கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதையும் நம்ம வந்து ரெகுலரா நம்மளோட ஃபுட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் இதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ், செரிஸ், கிரேப்ஸ், கிரீன் லீஃப், அந்த பச்சை காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெரிகோஸை வந்து நீங்க எதிர்த்து போராடி நீங்க வெரிகோஸ் இல்லாம நீங்க கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா வெரிகோஸ்ல கஷ்டப்படுறாங்கன்னாலும் நீங்களும் அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான சிறப்பான மருத்துவம் மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கவின் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எங்ககிட்ட வரலாம். மற்றும் ஒரு நல்ல சந்திப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருத்துவர் மலர்விழி, கவின் ஹாஸ்பிட்டல், நியூ டவுன் பைபாஸ், வாணியம்பாடி. வணக்கம்.